இது மகிமை நேரம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பேழைக்குள்ளே பிரவேசியுங்கள். இன்றைக்கு உள்ளேயா வெளியேயா என்ற தலைப்பிலே நோவாவின் குடும்பத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அங்கே பேழைக்குள் இருந்த நோவா, கர்த்தர் சொல்கிறார், நோவாவை பார்த்து, அவனுடைய குடும்பத்தை பார்த்து, நீங்க பேழைக்குள்ளே பிரவேசியுங்கள் என்று சொன்னார். பேழைக்குள்ள இருந்த நோவாவின் குடும்பத்திலே வந்த ஆசீர்வாதங்கள், நன்மைகள், சொல்லப்போனா தேவ சத்தத்துக்கு செவிசாய்த்த நோவா என்று சொல்லலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவர் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டது. இப்போ நோவாட்ட சொல்றார் ஆண்டவர், இந்த உலகத்துல அழிவு வரப்போகிறது, உலகத்தின் முடிவை குறித்தும் மாம்சமான யாவருடைய செயல்கள் பூமி கொடுமையால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார். இன்னும் நோவாட்ட சொல்றார், நீ இந்தந்த காரியங்கள்லாம் செய்யணும், ஒரு பேழை உருவாக்கணும். அப்போ 40 நாள் இரவும் பகலும் மழை பொழியும், அதனால உலகம் அழிய போகிறது. அப்போ பேழைக்குள்ளாக உன் குடும்பம் மாத்திரம் நான் தெரிந்து கொள்ள, அவர் ஆண்டுடைய சன்னதியில அவன் நீதிமானா எண்ணப்படுகிறான். அங்க சொல்லப்பட்டிருக்குது, பேழைக்குள்ள நோவாவின் குடும்பம் ஒரு 8 பேர் மாத்திரம் தப்பிக்கிறது. அங்க நோவாவுடைய மனைவி, நோவாவுடைய மகன் சேம், நோவாவுடைய சேமின் மனைவி காமின் மனைவி காம், யாபேத்து, இப்போ இப்படி 8 பேர் மாத்திரம் அங்கே இருக்கிறார்கள். எவ்வளோ ஆச்சரியம்! அப்போ அந்த ஜனங்கள் அவர்களுடைய மாம்சமான யாருடைய பாவம், அவர்கள் செய்த தவறுகள் எல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். ஆதியாகமம் 7:13 சொல்லப்பட்டு, நோவாவும் அவனுடைய மகன்களும் அவன் மனைவிகளும் அவன் மகன்களின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். எவ்வளோ ஆச்சரியம்! அப்போ ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும், உள்ளேயா வெளியேயா. அன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட அனுபவம் இருக்கிறோம். இந்த நோவாவோடு இருந்த ஜனங்கள் அவன் பேழை கட்டும்போது பார்த்து இருந்திருப்பார்கள். அப்போ அவர்கள் எல்லா சூழ்நிலை அறைந்து நோவா சொல்லியிருப்பார், உலகத்தின் அழிவை குறித்து சொல்லி இருந்திருப்பார். ஆனா யாருமே அதை அசட்டை பண்ணல, யாரும் அதை கேட்கவே இல்லை. ஆனால் அங்க சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் ஒரே குடும்பமாக தேவனை நம்பினார்கள், நம்பிக்கை வைக்கிறார்கள். அப்போ நம்பினதுனாலதான் அவர்கள் பேழைக்குள்ள பிரவேசிக்க முடிந்தது. அப்போ தேவனுடைய தேவ எச்சரிப்பை பெற்ற இந்த குடும்பம், அவர்கள் தேவனுடைய வார்த்தையை நம்பினார்கள். 2வது பாருங்க, கீழ்ப்படிதல். அவர்கள் உடனே கீழ்ப்படுகிறாங்க. தேவன் பேழையை உண்டு பண்ணும்படி நோவாக்கு கட்டளையிடுறாரு. நோவா அதை உடனடியாக செய்கிறார், தாமதிக்கவே இல்லை. அப்போ எவ்வளவு அவர்கள் கீழ்ப்படிதல் அங்கே வெளிப்படுகிறது. அவர்கள் மாத்திரமல்ல, அவர்கள் குடும்பமும் இணைந்து செயல்படுகிறார்கள். பேழையை அவர்கள் உருவாக்குறதுக்கு குடும்பமாக இது ஒரு சாத்தியமற்ற ஒரு செயல். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா குடும்பங்களை இணைக்கிறது ரொம்ப கடினம். சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா ஜபங்களில் உள்ள ஆராதனை வேளையில கணவர் வந்திருப்பாரு, மனைவி இருக்க மாட்டாங்க, மனைவி இருப்பாங்க, கணவர் இருக்க மாட்டாங்க. சில குடும்பங்கள்ல கணவன் மனைவி வந்திருப்ப, பிள்ளைகள் வராது. சில பிள்ளைகள் வந்திருப்பாங்க, கணவன் மனைவி இருக்க மாட்டாங்க. இப்படித்தான் இந்த உலகத்துல குடும்பங்கள் இருக்குது. ஆனால் நோவாவுடைய குடும்பம் பாருங்க, அவர்கள் இணைந்தே அவர்கள் செயல்படுறாங்க. இது சாத்தியமில்லாத ஒன்று. ஆனால் அவர்கள் அதை தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறாங்க. 3வது, பேழை ஒரு ரட்சிப்பின் இடமாக இருந்தது, அவர்களை மீட்டு கொண்கிற ஒரு இடம். அவர்கள் நினைக்கல
இதுவரைக்கும் அனுபவிக்காத ஒரு அனுபவம். எல்லா பகலும் மழை பொழியும் போது அவர்கள் அந்த ஜனங்களெல்லாம் அழியிற சத்தத்தை இவர்கள் கேட்கிறாங்க. அப்போ வெளியிலே பெருவெள்ளம் சத்தம் இருந்தது, பேழைக்குள் மாத்திரம் ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அவன் கூட மிருகங்கள் எல்லாம் அவர்கள் ஆண்டவர் சொன்னது போல நடக்கிறது. அப்போ பாதுகாப்பை, ஒரு மீட்பை கர்த்தர் அந்த பேழைக்குள்ளே வைத்திருக்கிறார். பிறகு 4வது குடும்பமாக தேவனோடு நடந்த ஒரு குடும்பம் பாருங்க. ஆண்டவரோடு கீழ்ப்படிந்து, அவன் என்ன சொல்லப்பட்டா நோவா மட்டும் தனியா அவன் செயல்படலை. அவன் தேவனை பின்பற்றல, குடும்பம் அவனோடு இணைந்தது. என்ன சொல்லப்போனா நோவாவுடைய பிள்ளைகளுக்கு குழந்தை இல்லை. பாருங்க, எல்லாருடைய அவப்பேர், அவளுடைய வார்த்தை விசுவாசத்துல ஒருவேளை சோர்ந்து போயிருந்திருக்கலாம். அவன் பேழைக்குள்ள அவங்க போகும்போது அவனுடைய சந்ததி அவன் பார்க்கல. ஆனால் பிற்காலத்துல அவன் சந்ததிதான் புதியதோர் உலகத்தின் துவக்கமா இருந்திருக்கோன்னு நோவா அறிந்து பார்க்கவே இல்லை. எவ்வளோ மேன்மை! இத்தனை வருஷம் அவன் காத்திருந்து அவன் சந்ததியின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். பேழைக்கு வெளியே இருந்த ஆபத்து பாருங்க, அவன் பேழைக்கு வெளியே இருந்த ஜனங்கள் அவர்கள் அழிவை சந்தித்தார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கல. இன்றைக்கு நம்ம எங்கே இருக்கிறோம்? பேழைக்கு உள்ள இருக்கிறோமா, வெளியே இருக்கிறோமா? நோவாவின் காலத்துல கர்த்தர் பேழை உண்டு பண்ணி அங்கே ஒரு பாதுகாப்பை கொடுத்த இயேசுவாகிய பேழை. இன்றைக்கு கர்த்தர் ஒரு பேழை போல இருக்கிறார். அந்த இயேசுவாகிய பேழைக்குள்ள நம்ம பிரவேசிக்கும் போது, அவருக்குள்ள நம்ம செல்லும் போது கர்த்தர் நம்மை மீட்கிறார், நம்மை ரட்சிக்க கருவியாக நம்மை பாதுகாக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வழி நடத்துகிறார். பாருங்க, இன்னைக்கு கூட நோவாவுக்கு குழந்தை இல்லை, ஆனா கர்த்தர் சந்ததியை பெருகும்படி செய்தார். பாருங்க, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட உள்ளேயா வெளியா என்று சொல்லி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரை விட்டு வெளியே விலகி சென்று கொண்டிருக்கிற சூழல் வந்திருக்கலாம். இந்த பிரச்சனையை நினைச்சு, பாடுகள் போராட்டத்தெல்லாம் நினைச்சு இனி நான் ஆண்டவரை விட்டு வழி விலகிற காரியங்களுக்கு நம்ம ஓடிக்கொண்டிருக்கோம். ஆராதிக்க வராம இருக்கலாம், ஜெபத்தை விட்டுருக்கலாம், வேதத்தை வாசிக்க மறந்துருக்கலாம். ஒன்று நோவா அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் சத்தத்துக்கு செவி சாய்த்து அவன் குடும்பமாக பேழைக்குள்ள இருந்தது நிமித்தம் அவன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரு பேழை. அந்த பேழைக்குள்ள நம்ம பிரவேசிக்கும் போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தருவார், புதிய துவக்கத்தை கொடுப்பார். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் நோவாவை போல நாங்கள் ஒப்பு கொடுக்குறேன். என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க. நான் அந்த சத்தத்துக்கு நான் அந்த வார்த்தைக்கு நான் செவி கொடுத்து ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படுவேன், உங்க சாட்சியா நான் வாழ்வேன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே, நீ ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே கூட எங்களோடு பேசியிருக்கீங்க. இந்த நோவாவுடைய வாழ்க்கையிலே அவருடைய சந்ததி அவர்கள் பேழைக்குள்ள பிரவேசிக்கும் போது அவர்களுக்கு எந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தாங்க. அப்பா, உம்முடைய சந்ததியை பெருகும்படி செய்தது போல் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவாகிய பேழைக்குள்ள நாங்க பிரவேசிக்கணும்ப்பா. இந்த தடைகளை மாற்றி போடுங்க. அநேக பிள்ளைகள் தடைகளோடு இருக்காங்க, ஆசீர்வாத தடைகளோடு இருக்காங்க. இந்த நோவாவை போல ஆசீர்வதிக்கப்பட தடைகளோடு இருக்கிற அந்த சூழ்நிலை மாற்றி அவர்களுடைய சந்ததியை நீங்க பெருகும்படி செய்தது போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் பெருகும்படி செய்யுங்க சப்பா. நாங்க நோவாவை போல கீழ்ப்படிந்து அப்ப உங்களுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நமக்கு சாட்சியா ஜீவிக்க கிருபை தாங்க. துதிக்கான மகிமை மக்கள் ஏறடிக்கிறோம். மீப்பெரும் உள்ள கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை 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 மகிமை